ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்கு போக போகிறீங்க, சரியா? ஸோ அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஓ, நான் இங்கிலீஷில் தான் பேசணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் ஆங்கிலத்தில் பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? இந்த வாக்கியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இப்போ அதே ஆஃபீஸில் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சிச்சுவேஷனில் வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மீட்டிங்கை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சம் ப்ராப்ளம், யாராவது ஒருத்தர் வரல. அப்போது வந்து என்ன சொல்கிறாங்க, மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ, நான் இப்போ மீட்டிங்கை கேன்சல் பண்ணணுமா? நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ண வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? டன். இப்போது அடுத்த நாள் வந்து சம்திங் ஏதாவது ஒன்று ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணும் பொழுது அப்போது நீங்கள் கேட்பீங்க, நாளைக்கு நான் ஏதாவது கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நாளைக்கு நான் ஏதாவது கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போது இந்த வாக்கியங்களெல்லாம் கவனிங்க. ஒன்று என்ன அப்படின்னா, நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ண வேண்டுமா, நான் ஏதாவது கொண்டு வர வேண்டுமா. அப்போது ஒரு ஒரு இடத்துல ஒரு விஷயத்த செய்ய வேண்டும் அப்படின்ற போது, அப்போது நான் அதை செய்ய வேண்டுமா, அவன் அதை பண்ண வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்குறோம் இல்லையா? ஸோ இது வந்து அதிகமாக நம்ம பேசும்போது உபயோகப்படுத்தக்கூடிய வாக்கியம் இல்லையா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு விஷயத்த செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன்று ஹேட் டு யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஷுட் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷுட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ ஷுட், இந்த வாக்கியத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்த உடனே இது வந்து கேள்வி, கொஷின் தான் கேட்குறோம். ஓகேவா? ஸோ எடுத்தோடனே ஷுட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அந்த வாக்கியத்தில் வந்து இப்போது நான் அதை செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அந்த வாக்கியத்தில் நான் அப்படின்றத சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து இந்த இடத்துல எழுதுவோம். அடுத்ததாக வந்து வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, வேர்ப் செகண்ட் ஃபார்மோ இல்லை தேர்ட் ஃபார்மோ யூஸ் பண்ண மாட்டோம். வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். கீப் இட் இன் யோர் மைண்ட். ஓகே, டன். இப்போ ஃபஸ்ட்டு வாக்கியம் பாருங்கள். நான் செய்யணுமா, நான் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து உங்களை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்போது ஓ, நான் இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது அந்த இடத்துல இந்த வாக்கியத்தை வந்து உபயோகப்படுத்துவோம். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னா, எடுத்த உடனே ஷுட் அப்படின்ற வேர்டை வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ ஷுட். அடுத்ததாக என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ. ஷுட் ஐ. வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். இதில் வேர்ப் என்ன அப்படின்னா செய்ய வேண்டுமா. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷுட் ஐ டூ. ஓகே, ஷுட் ஐ டூ, நான் செய்யணுமா, ஷுட் ஐ டூ திஸ் ப்ராஜெக்ட், நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அண்ட் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் செல்ல வேண்டுமா அப்படின்னு இருக்கு. ஏன்னா நான் போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? அப்போது இந்த இடத்துல வந்து ஷுட், எடுத்தோடனே ஷுட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நான் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே ஐ யூஸ் பண்ணியாச்சு. ஷுட் ஐ கோ, நான் போகணுமா, ஷுட் ஐ கோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து அவர்களை இன்வைட் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்போ ஒரு பாய் உங்கள் ஃப்ரெண்டு, ஸோ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில். அப்போது அந்த பாய் வந்து அவங்கள இன்வைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம சொல்லுவோம், அவர்களை இன்வைட் பண்ண வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து செய்ய வேண்டுமா அப்படின்னு தானே நம்ம கேட்குறோம். அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, எடுத்தோடனே என்ன யூஸ் பண்ணணும், ஷுட். இது கேள்வியாக கேட்குறோம் இல்லையா? கேள்வி கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்டை வந்து ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷுட். அடுத்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன். அப்போ இங்கே நம்ம ஹீன்னு யூஸ் பண்ணோம். ஷுட் ஹீ. அடுத்தது இதில் வேர்ப் என்ன அப்படின்னா இன்வைட் செய்யணும். அப்போது இந்த இடத்துல நம்ம இன்வைட் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, ஷுட் ஹீ இன்வைட். யாரை இன்வைட் பண்ணணும், அவர்களை. ஓகே, ஸோ அவங்க யாரை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அவர்களை. அப்போ இந்த இடத்துல நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணணும், தெம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஷுட் ஹீ இன்வைட் தெம். ஓகே, ஷுட் ஹீ இன்வைட் தெம் டு த பார்ட்டி. அவர்களை இன்வைட் செய்ய வேண்டுமா. ஷுட் ஹீ இன்வைட் தெம் டு த பார்ட்டி அப்படின்னா அவர்களை பார்ட்டிக்கு இன்வைட் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் இந்த வாக்கியங்களை. காதால் கேட்டால் மட்டும் பத்தாது, வாயில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து பேசுகிறதுக்கு வரும். சரியா? ஸோ ஷுட் ஹீ இன்வைட் தெம்
அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். நான் அவனோடு செல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் ரொம்ப பயப்படுறான், நீ அவன் கூட போ அப்படின்னு சொல்லும்போது என்ன, நான் அவன் கூட போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எடுத்த உடனே ஷுட் யூஸ் பண்ணணும். ஷுட்டுக்கு அடுத்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். அப்போ ஷுட் ஐ செல்ல வேண்டுமா அப்படின்னு இருக்கு. ஷுட் ஐ கோ, யாருடன் செல்ல வேண்டுமா, அவனோடு. அப்போது அவனோடு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வித் யூஸ் பண்ணும். ஓகே, வித் ஹிம். ஓகே, ஷுட் ஐ கோ வித் ஹிம், நான் அவனோடு செல்ல வேண்டுமா அப்படின்ற போது ஷுட் ஐ கோ வித் ஹிம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து நான் உனக்காக இதை அவனிடம் தர வேண்டுமா. இப்போ என்ன சொல்லுவோன்னா இந்த பொருளை வந்து எனக்காக அவங்ககிட்ட கூட அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க இல்லையா? விளையாடிட்டு இருக்கும்போது டாய்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளோட டாய்ஸை வந்து அவங்களோட டாய்ஸை அவங்களே வச்சுப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம சொல்லுவோம் எனக்காக அந்த டாய்ஸை பக்கத்தில் இருக்க குழந்தை அதை கேட்டு அடம் பிடிக்கும்போது கூட அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்காக அந்த டாயை கூட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அப்போ அந்த குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லலாம், நான் இதை உனக்காக அவனிடம் தர வேண்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம், கேட்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். இதை நீங்கள் வேறு சிச்சுவேஷனில் கூட நீங்கள் இமேஜின் பண்ணலாம். உனக்காக நான் அவனிடம் தர வேண்டுமா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். எடுத்தோடனே வந்து ஷுட் ஐ என்ன பண்ணணும், தர வேண்டுமா அப்படின்னு இருக்கு. அப்போ கிவ் யூஸ் பண்ணணும் இல்லையா? தர வேண்டுமா, கொடுக்க வேண்டுமா, அப்போ இந்த இடத்துல வந்து கிவ் யூஸ் பண்ணணும். ஓகே, கிவ் அப்படின்னா கொடுக்கறது. அப்போது ஷுட் ஐ கிவ், நான் தர வேண்டுமா. எது அப்படின்னா இதை அப்படின்னு மட்டும் வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இட். ஷுட் ஐ கிவ் இட் உனக்காக அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி ஷுட் ஐ கிவ் இட் அவனிடம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து ஷுட் ஐ கிவ் இட் டு ஹிம், அதுக்கப்புறமா உனக்காக அப்படின்றத எழுதணும். ஃபார் யூ அப்படின்னா உனக்காக அப்படின்னு அர்த்தம். ஷுட் ஐ கிவ் இட் டு ஹிம் ஃபார் யூ அப்படின்னா நான் இதை உனக்காக அவனிடம் கொடுக்க வேண்டுமா. இந்த இடத்துல வந்து ஷுட் ஐ கிவ் அப்படின்னா நான் கொடுக்க வேண்டுமா. ஷுட் ஐ கிவ் இட் அப்படின்னா நான் இதை கொடுக்க வேண்டுமா. ஷுட் ஐ கிவ் இட் டு ஹிம் அப்படின்னா நான் இதை அவனுக்கு கொடுக்க வேண்டுமா. ஷுட் ஐ கிவ் இட் டு ஹிம் ஃபார் யூ அப்படின்னா நான் இதை கொடுக்க வேண்டுமா அப்படின்னு மட்டும் இருக்குது. நான் இதை அவனுக்கு உனக்காக கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஐ திங்க் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல அவனிடம் அப்படின்றதுக்கு நம்ம டு ஹிம்னு யூஸ் பண்ணியாச்சு, உனக்காக அப்படின்றதுக்கு நம்ம ஃபார் யூன்னு யூஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்போது அதுக்கு முன்னாடி ஷுட் ஐ கிவ் இட் ஆட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ ஷுட் ஐ கிவ் இட் டு ஹிம் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, டன். அடுத்து என் மகள் இதை சுத்தம் செய்ய வேண்டுமா. என்ன கொட்டுனது நீ, அப்போ என் பொண்ணு வந்து அதை சுத்தம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அப்போது என் மகள் இதை சுத்தம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஷுட் என் மகள் அப்படின்ற இடத்துல வந்து ஷுட் மை டாட்டர் அடுத்தது clean. should my daughter clean this. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம தமிழில் எப்படி பேச்சு வழக்கு இருக்கோ அது மாதிரி இங்கிலீஷ்லையும் பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு இருக்குது. இதை கேஷுவலாக நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், வாட் மை டாட்டர் ஷுட் கிளீன் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் நார்மல் பேச்சு வழக்கில். ஓகே, மை டாட்டர் ஷுட் கிளீன் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆக்சுவலாக அது கேள்வியாக கேட்கும் பொழுது ஷுட்டை ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணும், மை டாட்டர் அப்படின்றது செகண்டாக வரணும். ஆக்சுவல் கொஸ்டின் இப்படி தான் கேட்கணும், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஷுட்டு, அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரணும். நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் சொல்லும்போது சப்ஜெக்டை ஃபஸ்ட்டாக போட்டு ஷுட்டை செகண்டாக போட்டு கேட்போம் நம்ம. ஓகே, அதை வாய்ஸ் டோனை சேஞ்ச் பண்ணி நம்ம கேட்போம். வாட் மை டாட்டர் ஷுட் கிளீன் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம், கேள்வி மாதிரி. ஸோ இது கொஸ்டினாக கேட்கும்போது ஷுட் மை டாட்டர் கிளீன் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, டன். அடுத்தது நான் அவனுக்கு கால் பண்ண வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் அப்படின்றதுக்கு நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், நான் அப்படின்றதுக்கு ஹீ யூஸ் பண்ணுவோம். எடுத்தோடனே ஷுட் யூஸ் பண்ணியாச்சு. ஷுட் ஐ. ஓகே, நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணோம், ஷுட் ஐ. அடுத்து இதில் என்ன செய்ய வேண்டுமா, கால் பண்ண வேண்டுமா. ஷுட் ஐ யாருக்கு கால் பண்ண வேண்டுமா, அவனுக்கு. ஷுட் ஐ கால் ஹிம். ஓகே, ஷுட் ஐ கால் ஹிம் அப்படின்னா நான் அவனுக்கு கால் பண்ண வேண்டுமா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது அவர்கள் நாளை வர வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல
ஷுட் தே அவர்கள் அப்படின்ற போது தே யூஸ் பண்ணுவோம். ஷுட் தே வர வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஷுட் தே கம் டுமாரோ. ஷுட் தே கம் டுமாரோ அப்படின்னா அவர்கள் நாளை வர வேண்டுமா அப்படின்ற போது ஷுட் தே கம் டுமாரோ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். அடுத்தது நாங்கள் ஏதாவது கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல எடுத்தோடனே ஷுட் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் அப்படின்றதுக்கு நம்ம வி யூஸ் பண்ணணும். ஷுட் வி கொண்டு வர வேண்டுமா அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் பிரிங்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஷுட் வி பிரிங் ஏதாவது அப்படின்னா எனிதிங். ஷுட் வி பிரிங் எனிதிங், நாங்கள் ஏதாவது கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு சொல்லும்போது ஷுட் வி பிரிங் எனிதிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவள் மீண்டும் முயற்சிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல அவள் அப்படின்றதுக்கு ஷீ யூஸ் பண்ணுவோம். ஷுட்டு ஃபஸ்ட் எழுதியாச்சு, அடுத்ததாக ஷீ யூஸ் பண்ணியாச்சு. ஷுட் ஷீ முயற்சிக்க வேண்டுமா அப்படின்றதுக்கு ட்ரை அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். மீண்டும் அப்படின்ற வேர்டு வந்துடுச்சு. அப்போ இங்கே நம்ம அகெயின் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஷுட் ஷீ ட்ரை அகெயின், ஷுட் ஷீ ட்ரை அகெயின். அந்த பேச்சு வழக்கில் சொல்லும்போது ஷி ஷுட் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, டன். ஸோ இங்கே 3 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 3 சென்டென்ஸும் உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே, டன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, டன். தேங்க்யூ.